வீட்டு கட்டுறா வீட்டுக்குள்ள பார்க்கலாம் எவன் வந்து இடிக்கிறான் நான் பார்ப்பேன். ஒருத்தர் தானே உயிர் கொடுக்கணும். யாராவது அது நான் கொடுக்க தயாராக்குறேன், வீட்டு கட்டு. அன்னைக்கும் சொன்னேன் நானே கான்பரன்ஸ் போட்டு, வீட்டு கட்டுக்கடா நாங்கறேன்னு சொல்லி. நீங்க எல்லா லீடர்களுக்கும் அழைப்பு நான் கொடுக்குதா இல்ல நீங்க கொடுக்குறீங்க, திருந்துங்கடா, திருந்துங்கடா. நான் அரசியலுக்கு பயந்துன்னு பேசுறோம் நான் கிடையாது. அந்த பயம்னு என் தாய் எனக்கு சொல்லி கொடுத்ததும் கிடையாது. பயம்ன்றது அகராஜிலே கிடையாது. வீர சிவாஜிக்கு அவன் தாய் சொல்லி கொடுத்த தைரியம் தான் வீர சிவாஜி ஆனான். என் தாய் சொல்லி கொடுத்த தைரியம் தான் எனக்கு இவ்வளவு தூரம். என்னடா ஒரு அரசியல்வாதி இதெல்லாம் பேசுறானே, இவரு எப்படா ஓட்டு போட போடா நீ அழிஞ்சு போ, நீ அழிஞ்சு போ, நான் ஏன் அழிஞ்சு போறேன்? உனக்கு செலவு பண்ற காசெல்லாம் இத்தனை முறை எனக்கு பாட்டியா கொடுத்துச்சு. என் பணம் கோடி கணக்கில் செலவு பண்ணேன். இப்பதான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், அத்தனை கோடியை என் கடைசி பிள்ளைக்கு வைக்கணும், என் கடைசி தங்கச்சி பிள்ளைக்கு வைக்கணும். அவன் லக்ஸுரி ஆடிய கார்ல போகணும், அதை நான் பார்க்கணும். உயிரோட இருக்கிறனோ இல்லையோ உனக்கா நான் செலவு பண்ணணும். 10 பைசா லஞ்சம் வாங்காத, ஒரு கேஸ் போட்டுக்காத, அடிதடி இல்லாத, ஒழுக்கமா உனக்காக ஃபைட் பண்ண அசம்பிளியால எஸ்ராஜன் தரா வந்து லீடரு, இந்தாடு வந்து லீடரு, சீஃப் மினிஸ்டர் எல்லாம் சொல்ற அளவுக்கு நடந்துக்கிறேன். ஊரு கொள்ளடிச்சுனா ஒண்ணு இல்லாத கவுன்சிலரு மார்க்கெட்ல ஒரு கடை பிடிச்சிக்கிறான். 2 முறை எம்எல்ஏ இருந்தா. எனக்கு சொந்தமா ஒரு ஊடு இல்லடா பெங்களூர்ல. எனக்கு இல்லாத அறிவா, எனக்கு இல்லாத ஞானமா, எனக்கு தெரியாத சீஃப் மினிஸ்டர் தோல்ல கை போட்டுன்னு போறவன், கையை பிடிச்சிட்டு குமார் கூட நடந்து போறவன் கொள்ளடிச்சிக்கலாம இல்ல. நான் போட்ட பார் அன்னைக்கு போட்ட பிரிட்ஜி, அன்னைக்கு போட்ட ரோடு தான் மைனிங் சைட்ல. இன்னி வரைக்கும் அந்த அம்மா போடல. நான் போட்ட பார் அன்னைக்கு போட்ட பிரிட்ஜி, அன்னைக்கு போட்ட ரோடு தான் மைனிங் சைட்ல. இன்னி வரைக்கும் அந்த அம்மா போடல. இந்த புள்ளிகளுக்கு 2 பேர் விட்னஸ் பண்ணணும் கோர்ட்ல, லேபர் கோர்ட்ல. என்ன விட்னஸ்னா, ஆமா நாங்க உழைக்கிற மிஷின்ல தான் இவங்களும் உழைக்கிறாங்க, நாங்க செய்யற வேலையை தான் இவங்களும் செய்யறாங்க, நாங்க என்ன சாப்பிடுறோமோ அதே கேண்டீன்ல தான் இவங்களும் சாப்பிடுறாங்க. அதனால எங்க சம்பளத்துக்கு ஈக்குவலா இவங்களுக்கு இல்லை. இவ்வளவு தான் இவங்க விட்னஸ் பண்ணணும். 2 பேர் வரமாட்டேங்கிறான் அந்த தகவல் இல்லை. 2 விட்னஸ் வரமாட்டேங்கிறான். ஏன்னா டேய் டிசிஎல் இருக்கிறவனுங்கள ஒப்பன் சித்தப்பன் பெரியப்பா புள்ள அப்பா புள்ள அக்கா புள்ளான்னு எவனுமே இல்லையா? அவனுக்கு 2 பேர் விட்னஸ் பண்ணுங்கடா. அந்த கோர்ட்டு கேஸ் நான் முடிச்சு கொடுப்பேன். தங்கமே இல்லையா முன்னேறல, எதுக்கு முன்னேறலன்னு நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. அது பேசுறதுனால ஒரு பலனும் இல்லை. வாழற வரைக்கும் புண்ணியம் வாழ்ந்துன்னு போக வேண்டியது. உயர்ந்த பெரியவர்களுக்கும் அன்புலோ கொண்ட என் அருமை தாய்மார்களுக்கும் வரவேற்புரை ஆற்றிய அருமை சகோதரர் எம் பிரசாத் அவர்களுக்கும் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற அன்பு சகோதரர் சுடர் அவர்களுக்கும் முன்னிலை வகுத்துகின்ற அனைவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். எனக்கு முன்னால் உரையாற்றிய அருமை சகோதரர் திரு முனிரத்னம் அவர்களுக்கும் திரு எம் அன்பு அவர்களுக்கும் அருணாச்சலம் டிஎம்கே லீடர் அவர்களுக்கும் மூத்த டிஎம்கே தலைவர் பொன் சாரகுமாரி பொறுப்பு குழு தலைவர் அவர்களுக்கும் நன்றி உரையாற்ற இருக்கின்ற திரு சிவசங்கர் அவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். நான் அரசியல் பேசக்கூடாதுன்னு நினச்சின்னு வந்தேன். காரில் இருக்கும்போது கூட சொன்னேன், நான் நிறைய நேரம் பேச முடியாது, மற்றவங்கெல்லாம் பேசணும், அரசியல் வானான்னு. சுரங்க பூச்சி கை சும்மா இருக்காது, எப்படியாவது சொரிஞ்சினே தான் இருக்கும். அந்த மாதிரி அரசியல் பேசக்கூடாதுன்னு என்னை தூண்டி விட்டுறத அன்பு தான். ஏன்னா அரசியல்வாதி வாய் சும்மா இருக்காது, ஏதாவது ஒன்று கொண்டாந்து கலந்து விட்டுருவோம்.
ஒரு கவிதையில கூப்பிட்டு பேசிப்பாரு, ஏதாவது ஒரு கவிதையை சொல்லிட்டு போயிடுவான். அந்த மாதிரி இங்க யாரும் அரசியல் பேசவே இல்லை. அரசியல் பேசுறது யாரு? அன்பு. அதுக்கு இப்போ அவருக்கு மட்டும் சுரங்க பூச்ச கை இருக்குமா? மற்ற அரசியல்வாதிகள் சுரங்க பூச்ச கை இருக்குல்ல. அது சொன்னா தானே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அந்த நிகழ்ச்சி கொண்டாந்து தள்ளி விட்டார். அண்ணனை பத்தி எல்லாரும் நல்லதே சொல்லுவாங்க. ஆனா நம்ம பேரு கௌரின்னு இதில் பார்க்கும்போது தான் தெரியும். ஆனா ஒரு நாள் கூட அவரு கூட இருக்கும்போது அவர் பேரிட்டு கூட மாட்டாரு. ஆமா அப்படின்னு நாங்க உட்காந்து தான் இருக்குவோம். தலைவர்கிட்ட இருக்கிறேன், அவங்க சாப்பாட்டு கூப்பிடுறாங்க. இவரு சொல்ற அர்த்தம், நான் தலைவர்கிட்ட இருக்கிறேன், நீ சாப்பிட்டுக்கோ, இவ்வளவு தான் சொல்லுவார். பிரசாத் நாங்க எல்லாரும் கூட இருந்தாக்கா தானா கூட இருப்பாரு. அவரை பத்தி எல்லாரும் சொன்னாங்க, ஃபுட்பால் பிளேயரு, நம்ம கோச்சு கருணாகரன் எல்லாருமே சொன்னாங்க ஃபுட்பாலை பத்தி எல்லாம். ஆனா தனான ஒன்று சொன்னாரு, நான் சொல்லட்டுமா வானா வானா அவரை கேளுங்க. என்னன்னா வானான்றியா? நாங்கெல்லாம் சிரிச்சு சிரிச்சு அது சேகரன்னு உயிர் எடுத்துட்டோம். ஆனா சும்மா இருக்குப்பா நீங்க வர, அவர் எதுவும் சொல்லியிருப்பார், இல்ல இல்ல நீங்க டோர்னமெண்ட் போனீங்களா, நீ கோல் கீப்பரா இருந்தியா, அவர் இப்படி சொன்னாருன்னெல்லாம் சொல்லும் போதா எங்களுக்கே ஒரு சிரிப்பு. அது சும்மா வச்சுட்டு பெங்களூர் போகும்போது கூட கழிச்சுன்னு போவோம். அதனால தான் கேட்டேன், அது சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டேன். சொன்னா நீங்களாம் கூட சிரிச்சிருவீங்க. தானே நான் வானான்றாரு. சரி, அது அப்படி என்னதான் சொன்னாலும் பிரசாத் கேளுங்க, ஒரு நாளைக்கு அவர் சொல்லுவார் எங்கன்னா சர்க்கிள்ல. வாழ்க்கைன்றதை இவ்வளவுதான். தங்க வயல்ல சரியில்லை அப்படின்னு அன்பு சொன்னாரு. அவர் ஒரு பாலிட்டிஷியன், எக்ஸ் கவுன்சிலர், வேம்பல்ல கூட வேலை செய்திருந்தார். திராவிட கழகத்தில் இருக்கிற அண்ணனும் சொன்னாரு, அண்ணன் திமுகவுக்காக எவ்வளவு உழைச்சாரு அப்படின்னு. அன்பு சகோதரர் முன்னத்துல கூட சொன்னாரு, அவர் நான் கலைஞருக்கு மட்டும் இல்லைங்க, திமுகவுக்கு மட்டும் இல்லை, கொள்கையில நான் திமுக இருக்குவேன், ஆனா புரட்சின்னு வரும்போது நான் அம்பேத்கரை ஃபாலோ பண்ண போறேன். அப்படி ஒருத்தரும் ஒரு விதமா கரெக்டா அண்ணனை பத்தி சொன்னாங்க. நல்லவர். என்ன பண்ணா அவர் மேல போலீஸ்ல ரவுடி கேஸ் இல்லை, திருட்டு கேஸ் இல்லை, ஒரு போலீஸ் கேஸும் இல்லை. இவரை தான் நல்லவன்னு சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜெயிச்சுன்னெல்லாம் பாரு, 33 பேர் மேல ரவுடி கேஸ், 7 பேர் மேல கொலை கேஸ். அது உனக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும். ஏடிஎம்கே டிஎம்கே வர்சஸ் இது எப்படி பாரு. நான் அம்பேத்கர் ஹிஸ்டரி, பட் சும்மா ஜென்ரலா படித்தேன். ஒட்டுமொத்தக்காக சொல்றாரு பாரு, கரெக்டா இவ்வளவு பேர் மேல கேஸ் இருக்குது. இப்படி ரவுடி சீட்டர்கள்லாம் ஜெயிச்சுக்கிறாங்க. நம்ம அதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது. நம்ம ஊர்ல கூட தான் ரவுடிங்க கொலைகாரனுங்கெல்லாம் கூட ஜெயிச்சானுங்கன்னு வச்சுக்கா. என்ன முருகன் தூரமா உட்காந்துக்கிறியா? நீ ஆர்பிஐ பார்ட்டிக்காரா, இல்ல போராட்ட குழு தலைவரா, இல்ல தலித் தலைவரா, எல்லா கட்சியிலும் போய் கூலிங் கிளாஸ் இருக்கு. எந்த கட்சியில இருக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் நான் உன்னை என் சகோதரர் மாதிரி என்னைக்குமே கூட வச்சுக்குவேன். அதை என்ன ஒண்ணு பிரச்சனை, நான் கதம்ப பூ மாதிரி எல்லாத்துலயும் போனா அதை கதம்புன்னு சொல்லி விட்டுருவாங்க. மல்லிகா இருக்கணும், இல்லை ரோஜாவா இருக்கணும், இல்லை சம்பிங்கா இருக்கணும், இல்லை விலையிலேருந்து வராங்களே மஞ்சள் பூ வச்சுக்கினேன், யார் வர வச்சுன்னு வர்றது, தகவல் இருக்கிறவங்க தான் மல்லிகைப்பூ வச்சுன்னு அழகா பார்க்குவாங்க. ஏன்னா அது நம்ம ஊர் பழக்கம். அதனால நீ இங்கிருந்து பார்த்தாக்க நீ அங்க உட்காந்துக்கிற, நீ முன்னாடி உட்காரணும். இந்த ஏரியா தலைவர் நீ வந்தா எப்படி? அதனால மறைந்த சேகரனை பத்தி நிறைய சொல்லின்னு போனாக்கா நிறைய நேரம் ஆயிடும். ஒரு மேல சொர்க்கம் நரகம் எல்லாம் சொல்றாங்க, எனக்கு அதை பத்தி போகல. அதெல்லாம் நினைச்சிருந்தேன். எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் கோவில் குளம் எல்லாம் எங்க அம்மா சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டேன். எங்க அம்மா எழுதவொன்னு பாதி போயிடுச்சு, என் தம்பி எழுதவொன்னு சுத்தமா போயிடுச்சு, என் அக்கா எழுந்தா கடவுளே இல்லைன்னு போயிடுச்சு. 97 98 வயசு. என் அக்கா இறந்து 3வது மாசம் அவரும் இறந்துட்டாரு. இப்ப கடவுள் மேல நான் பக்தி வைக்கணுமோ வைக்கக்கூடாதான், எனக்கு அவசியமே இல்லை. அவர் கொடுத்துதான் நான் ஷூ போட்டுக்கிறேன், அவர் கொடுத்தா நான் பேண்ட் போட்டுக்கிறேன் இல்லை. என்னை பெத்தவோ அவ போட்ட பிச்சை. எனக்கு சொர்க்கம் எனக்குதுன்னா அவ காலடியில் கீழே தாங்குது. அதுக்கு மேல நான் விரும்புறதில்ல, ஓப்பனாவே சொல்றேன். ஆக நான் கடவுளுக்கு எதிரியோ இல்லை, கடவுளுக்கு நண்பனும் இல்லை, கடவுளுக்கு நான் துரோகியும் இல்லை. கும்பிடுறவங்க கும்பிட்டுக்கலாம், எந்த கடவுள்லாம் கேட்டோம், நமக்கு அதுக்கு ஆட்சேபனே இல்லை.
இதே வார்த்தையை தான் கலைஞர் கூட சொல்லுவாரு. ஆனா அண்ணா டிஎம்கேல எம்ஜிஆர் இருக்கும்போதோ தங்க வாழை கொடுத்தாரு மூகாம்பிகைக்கு. அப்ப நான் இந்தியன் ஏர்லைன்ஸ்ல இருக்கிறேன். அப்ப மங்களூருக்கு போனேன். அவர் கொடுத்த தங்க வாழை எப்படி இருக்குதுன்ட்டு அந்த சாமியார்களை கேட்டேன். அப்போ ஃப்ளைட் ஃப்ரீ தானே, சும்மா போயிட்டு வர்றேன். அப்போ எனக்கு காமிச்சாங்க. அது அவருடைய எண்ணம் அப்படி. ஆனா அவர் தீக்காலேருந்து வந்தவர் தான், கடவுள் எதிர்ப்பாக வந்தவர் தான். ஆனா அவருக்கு பிடிச்சிச்சு, அவர் கொடுத்துட்டு வந்தார். அந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு பிடிச்சிச்சு. வெளியில் கிரீடம் போடணுன்னாங்க, மார்க்கெட்டில் இருக்கிற சாமிக்கு ஃபுல்லாக போட்டு கொடுத்தேன். அதை பார்த்து போர்லால்பேட்டுக்கார் கேட்டாங்க, அவங்களுக்கும் வெளியிலேயே ஃபுல்லாக போடு. ஏன்னா கடவுள் பிச்சுக்காரன், காசு இல்லாதவன். நான் கோட்டீஸ்வரம் இல்லையா, அதனால் அவங்க கேட்டதுனால நான் கொடுத்துட்டேன். அப்புறம் உத்தரம்பா கோயிலில் கீழே விழுந்துருச்சு கண்ணு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டில் கும்பிடும் போது கண்ணு கீழே விழுந்துச்சு. அது அலுமினா கண்ணு, கருப்பு மை வச்சுது. சரி உடுத்தாய வெளியிலே போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன். அவங்க மனுஷன் சரியில்லையே, என்னத்துக்கு மனுஷன் சரியில்லை, நான் அவங்க கொடுக்குறேன். அவங்க பெத்த பிள்ளைங்களெல்லாம் யோசிக்கிறாங்க, அவளுக்கு எதுனா ஆச்சா, இவளுக்கு எதுனா ஆச்சா. அதுதான் அம்மா, இவதான் தாய். நான் கொடுக்குறேன், எனக்கு என்ன ஆச்சான்னு அவங்க யோசிக்கல. அவங்க பெத்தவங்களெல்லாம் யோசிக்கிறாங்க பாரு. வெளியில போடலாம்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொன்னேன். அதே போல வெளியிலேயே கண்ணு செய்து கொடுத்தேன். கொஞ்ச நாள் பொறுத்து நாங்கள் கும்பிடு போத்தனா அந்த தந்திரம் கீழே போயிடும், அதுவும் கீழே விழுந்துச்சு. இது என்ன அபுசகனம், இந்த மாதிரி சென்டிமெண்டல் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் நான் தங்க கண்ணே போட்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வெஜிடேரியன் நான்வெஜ் ரெண்டும் போட்டேன். என்ன பிரசாத், பம்பு அடிக்கிறான், மோளம் ஆடுது, எல்லாம் டிஎஸ்பியெல்லாம் நின்றுக்கிறாங்க. அங்கே ஒரு அம்மாவுக்கு சாமி வந்துடுச்சு. அப்போ அவங்க கேட்குறாங்க சாமியார், சாமி அம்மா தாயே நீ எங்கேருந்து வந்துக்கிற, நீ எல்லாம் நான் சொல்லுவாங்கல்ல, நான் மலையிலேருந்து உச்சிலேருந்து வந்துக்கிறேன், நான் இவங்க எல்லாம் சொல்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது, இதுதான் தங்க கண்ணு போடுறாங்க. யார் அம்மா போடுறது, இவன் கேட்குறான் பம்புக்காரன். ஏஸ் ராஜேந்திரன் நான் அவங்க பாரு, எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. கடவுளும் கூட இன்சில் தெரிஞ்சுக்கிது பாரு. இதெல்லாம் எதுனா சொன்னா கடவுளை கும்பிடுங்க, நம்மளுக்கு தப்பா நினைக்குவீங்க. எதை நேசிக்கணுமோ அதை நேசி, எதை கும்பிடணுமோ அதை கும்பிடு. அந்த மாதிரி பரலோகத்தில் இருக்கின்ற கடவுள் சிவன் பார்வதி, இதுல ரெண்டு பேரும் யோசிந்தாங்களாம். இந்த கங்கையில காளீஸ்வரர் அவர், அம்மையார் தேவரம்மை, ரெண்டு பேரும் யோசித்தாங்களாம். எவ்வளோ பேருக்கோ கங்கையில குளிக்கிறாங்க, இவங்க எல்லாருக்கும் புண்ணியம் கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லும் போதோ சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காதுன்னா. கங்கையை குளிக்கிறவங்களுக்கெல்லாம் என்னங்க அப்படி சொல்றீங்க, எவ்வளோ ஊர்ல எல்லாம் வந்து இந்த கங்கையில குளிக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் புண்ணியம் தானே கிடைக்கும்னு. சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அவதாரம் எடுக்குவோம், சன்னியாசிங்க போல பூமிக்கு போவோம், அந்த கங்கையில் குளிக்கிறவங்க கிட்ட நம்ம மீட் பண்ணுவோம், அவனை சந்திச்சு நம்ம சொல்றோம், நான் சொன்ன பிரகாரம் நீ நட, நீ இருந்து அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லணும், நான் தண்ணியில குளிக்க போறேன், சுழல் வந்து என்னை சுத்திக்கிட்ட மாதிரி நான் ஒரு பிளான் பண்றேன், காப்பாத்துன்னு கத்துறேன், நீ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கேட்கணும், என் புருஷனை யாராவது காப்பாத்துக்கல கங்கையில் ஊந்துட்டாரு அப்படின்னு. அதில் யாராவது காப்பாற்ற வர்றதுக்கு முயற்சி பண்ணா நீ ஒரு வார்த்தை சொல்லணும், என் புருஷனை எந்த பாவமும் செய்யாதவங்க அந்த முடிவை பிடிச்சி தூக்குனாங்க அவர் வந்துருவார்னு அவருக்கு ஒரு சாபம் இருக்கு, அதனால எந்த பாவமும் செய்யாதவங்க நீங்க தயவுசெய்து என் புருஷனை முடிவு பிடிச்சி தூக்குங்கன்றாங்களாம். கங்கையில குளிச்சுட்டு நின்றுக்கிறவங்களாம் ஒருத்தம் கூட வரல, நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. எந்த பாவமும் செய்யாதவங்க தான் தூக்கணும் அப்படின்னு வர சொல்லிவிட்டால, இவனுக்குள்ளே உறுத்துது. ஆனா எத்தனை பேர் கங்கையில குதிக்கிறோம். கடைசியில ஒருத்தன் ஓடி வந்து தமான்னு குதிச்சானா முடிய பிடிச்சி தூக்கில வந்து வெளியே விட்டானா. அவனை இவங்க ரெண்டு பேரும் கேட்டாங்களா, அப்பா நீ யார் பாடுன்னு. பக்கத்துல இருக்கிற ஒரு ஆசிரமத்துல சமையல்காரன், நீ எந்த ஊர் தான், நாங்க இதே ஊருக்காரர் தான், பின்ன நீ தினம் கங்கையில குளிக்க மாட்டாது. இல்லை அப்ப நான் ஒரு முறை குளிக்க வேலைன்னா இல்லை அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டானா. அப்போ இப்போ மட்டும் யாரும் பாவம் செய்யாதவங்க நீ தூக்கிடுவான்னு சொல்லும் போது ஏன்பா குதிச்ச அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவன் சொன்னானா, கங்கையில குதிச்சா பாவம் போயிடும்னு சொல்றாங்கல்ல, அதனால நான் போய் குதிச்சேன், என் பாவம் போயிடுச்சு, அவர் முடிய பிடிச்சி தூக்கிட்டு வந்தோம். அப்ப அங்க குதிச்சவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் கூட நம்பிக்கை இல்லை, நம்ம கங்கையில குதிச்சுட்டு வந்தோமே நம்ம பாவம் எல்லாம் போயிடுச்சுன்னு ஒருத்தன் கூட நினைக்கல, அதனால ஒருத்தன் கூட குதிக்கல. அந்த மாதிரி இந்த ஊர் தங்கவை எங்காவது வந்து ஒருத்தன் வருவான்,
காசு நிறைய வச்சுருக்கிறாருன்னு யார்தான் ஒருத்தர் சொல்லி விடுவான், காட்டு தீ மாதிரி பறக்கும், அவனுக்கு ஓட்டு போடுவோம். இப்போ நம்ம சகோதரி எம்எல்ஏ லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். 7 வருஷம் 7 டர்மு அவங்க அப்பா ஒன்றும் செய்யலைன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம சுடர்னா என்ன அர்த்தம்? ஒளி வீசும் சுடர், சன்னிங் ரைசிங் சன், அது வர சுடர் வீசும். கரெக்டுங்களா? சூரியன் சுடர் அப்படின்வாங்க. ஆனா அவர் இருக்கிற கட்சி சுடர் இல்லாத கட்சி, ஜனதா தள். அதனால ஒரு பேரை மாத்திக்கணும், இல்ல கட்சியை மாத்திக்கணும். அதான சுடரு. அதனால இதெல்லாம் சும்மா ஒரு தமாசு விளையாட்டு சொல்றது. பொழுதுபோக்கார்கள் உங்களுக்கு போர் அடிக்கல, டைம் ஆகி போச்சு. 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், 2:10 ஆகி போச்சு. டிசிஎல் பிள்ளைகளை பத்தி இன்னைக்கு பெம்மல் பத்தி இதெல்லாம் பேசினாங்கல்ல, அண்ணன் உழைச்சாரு, அந்த சிலையை திறக்கிறதுக்கெல்லாம் பாடுபட்டாருன்னு. அப்போ சுப்பராயனை விட்டா லீடரே கிடையாது எஸ்சிஎஸ்டியில். நாங்கள் அன்பா அவர் தான் லீடர். ப்ளூ ஷர்ட் உள்ள போட்டு போனார்னா அவரை தவிர யாரும் கிடையாது. இவங்களெல்லாம் ஒன்றிணைச்சு ஒருங்கிணைந்த எஸ்சிஎஸ்டின்னு உருவாக்கி கொடுத்தோம் நான். அந்த திறப்பு விழா கூட எனக்கு கூப்பிடாது போனேன், நல்ல ஒன்று. நான் சொன்னார் கரெக்டா? என்னங்க நீங்கெல்லாம் பெம்மல் வேலை செய்யறவங்க தானே. அங்கே ஒரு பிரிட்ஜு பாதி கர்நாடகா கவர்மெண்ட் போடணும், மீதி பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட் போடணும், ரயில்வே பிரிட்ஜு. அதை கட்ட யோகியத்தில் ஆச்சு. நான் எம்எல்ஏ வந்த பிறகு தான் அரசாங்கத்திட்ட பேசி பாதி ஃபண்டு கொடுக்கணும், அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கோ, ஜனங்கள் ரொம்ப தொந்தரவாக கட்டி கொடுத்தோம் நான். அதையும் மறந்துட்டாங்க. இந்த அம்மா நேற்று பர்த்டேக்கு சோறு போட்டாங்க. எல்லா கல்லூரி பிள்ளைங்க, +2 படிச்சவங்க, யார் யார் பாஸ் பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு பெற்றோர்கள் கூட இருந்தேன். ஆனால் நானே சோறு போடல, ஒரு கல்லூரியை உருவாக்கி விட்டேன். ஃபர்ஸ்ட் எய்ட் காலேஜ். இன்னைக்கு அதில் போனால் சீட் இல்லை, ஒரு கல்லூரியை உருவாக்கி காமிச்சேன். மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஒழியோ, தினம் ஒரு மீன் கொடுத்தா அதை துண்டு போயிட்டு இருப்பான். தினம் ஒரு மீன் கொடுத்தா சாப்பிட்டு போவான். அப்படி இருக்கக்கூடாது, அவன் மீன் பிடிக்க கற்றுக்கொடு. அவன் பிடிச்சி அவன் சாப்பாட்டுக்கு தேவைப்பட்டது எடுத்துட்டு மிச்சம் வித்துட்டு போவான். அந்த மாதிரி மக்கள் இருக்கிற இடத்துல தான் நான் பிறந்திருக்கணும். நான் பிறந்தது பெரிய தப்பு இந்த மண்ணுலன்றது எனக்கு இப்போதான் தெரியும். அதனால தான் எங்கள் அம்மா இந்த மண்ணுக்கு வராதுன்னு. எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் கேட்டேன். உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனேன், யங்கஸ்ட் டிராஃபிக் சூப்பரண்ட். நான் கை நிறைய சம்பளம், லக்ஸூரியான ஜாப். இந்த ஊருக்கு வராதன்னு எவ்வளோ சொன்னாங்க, கேட்காத விழுந்தேன். நான் இங்கே விழுந்தேன், என் தம்பி இங்கே வரவே இல்லை. அவன் டெப்டி கமிஷனராகிறான், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். பென்ஷன் காசு வருமானு நிலைமை பார்த்தியா? அதான் தாயினுடைய சொல். ஆனால் உனக்கு 2 முறை எம்எல்ஏ கொடுத்தாங்களே சார். உண்மைதான், கல்யாணம் ஆனோன்னு பொண்டாட்டி சொல்லுவா, ஏங்க என் மேலே பாசமே குறைஞ்சிடுச்சா, என்னை ஊட்டிக்கு இட்டுன்னு போனீங்க, கொடைக்கானலில் இட்டுன்னு போனான் 1 வருஷம். அதுக்காக வருஷமா இட்டுன்னு போயின்னு இருப்பான். அவனுக்கு கீழே காயுத புளியிறப்ப தான் ஹைஸ்கூல் ஃபீஸு கட்டணும், இதெல்லாம் சொல்லிட்டு வாழறது முக்கியம் இல்லை. அவன் வாழ்நாள் முழுதும் இட்டுன்னு போகிற அளவுக்கு நம்ம வளர்ச்சி கொடுக்கணும். அதனால வாழ்க்கைன்றது என்ன அப்படின்னு சிந்திக்கணும். டீசல் பிள்ளைங்க இன்னைக்கு போராட்டம் பண்றாங்க, தர்ணா பண்றாங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கல, நாங்கள் சரி சனமா அவங்க. நான் அந்த டீசல் புள்ளியோ தர்ணா பண்ணும்போது நான் போல, அன்பு போனாரு, வள்ளல் போனாரு, எல்லாரும் போனாங்க. என்னை கூப்பிட்டாங்க எங்க பார்ட்டிக்கார் கூட, நான் வரமாட்டேன். அதனால அவங்களே மேல வருத்தம் கூட இருக்கலாம். எல்லா லீடரும் வந்தாங்க, இந்த ஆள் வரல. எனக்கு அறக்கிறதுக்கு யோகித்து இல்லை, அறக்கவும் தெரியாது. நான் போய் பிரயோஜனம் இல்லாது, என்னை வச்சு என்ன பண்ண முடியும்? அறக்க மாட்டாத ஊழியனுக்கு 58 வருமானம் அறக்க முடியல, அதனால நான் போகல. இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் பண்ணிக்கிறாங்க. அது நம்ம வள்ளல் கூட சொன்னாரு, நானும் என் மனைவியும் கவுன்சிலர் ராஜினாமா செய்து விடுவோம், சாக வரை உண்ணாவிரதம் சொன்னாரு. நான் அப்படியெல்லாம் பேச முடியாது. இந்த டிசிஎல் புள்ளிகளுக்கு நான் கேஸ்ல இருக்கிறேன். நம்ம பாலன் கூட லாயர் சீனியர் மோஸ்ட், என்னையும் இந்த கேஸ் நடத்துறதுக்கு நீ வான்னு வக்காலத்து நானும் சைன் போனேன். பாலன் உள்ள அனுப்புறான் பெம்மல்காரன். யஸ்ராஜன் வந்துக்கிறான்னா செக்யூரிட்டி கிட்ட நோன்றான். அவனுக்கு பையன் எவ்வளவு எதிர்ப்பான். அவன் லஞ்சு கூப்பிட்டான், பாலம் போனாரு, ஆனா என்ன கூப்பிட்டான், நான் வரதுல வந்து. ஏன்னா எனக்கு கொள்கை ரொம்ப முக்கியம். இந்த பிள்ளைகளுக்காக நானும் வாதாடுறோம் தான். என்னோட கேள்வி வேற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட். பாலர் கிரிமினல் கேஸ்ல இன்டெலிஜென்ட், நோ டவுட்.
பட் இந்த பிள்ளைங்களுக்கு 2 பேர் விட்னஸ் பண்ணணும். இப்ப நான் கேடிஸ்ல பிறந்துக்கிறேன், அன்பு ஓரலையில் பிறந்துக்கிறாரு. நம்மெல்லாம் போராட்டம் பண்ணும்போதோ நம்ம கொள்கைக்கு 2 பேர் எஸ்பி விட்னஸ் தான் நோட்டீஸ் கொடுக்குன்றாரு. வாங்க அன்பு, நீங்க டிஎம்கேலுக்கு ஏடிஎம்கே இருக்கிறீங்க, ஆனா நீங்க வாங்க டிஎம்கேல கூட சைன் போட மாட்டீங்களா? நம்மளாம் பொலிட்டிக்கல் தானே, எம்மள நம்பிக்கை இல்லைனாக்கா போட மாட்டேங்க. நீ போட்டு வண்டிய மகன் உனக்கு போய் போட்டோம்னா எங்களை மாறி புட்டின்னு போவாங்க. ஆனா நான் கேட்டா போட மாட்டாங்களா இல்லையா? அந்த மாதிரி. ஏன்னா இவருக்கு மேனேஜ்மெண்ட் மேல பயம், என் வேலை போயிடுமேனு. உன் புள்ள, உன் சொந்தம், ஒரு ரிலேஷனு ஒரு காரியம் போட்டாக்கா குடும்ப நோட்டீஸ் கொடுத்துட்றான். ஒரு கல்யாணம்னாக்கா சொந்தக்காரன் விடவே மாட்டேங்கிறான். மாமா மச்சான், எங்க சித்தப்பா மாமா, பெரிய டேய் அவனுக்கு 2 பேர் விட்னஸ் பண்ணுங்கடா, அந்த கோர்ட்டு கேஸ் நான் முடிச்சு கொடுக்குறேன், வருவீங்களா? என்ன கரெக்டா? 2 எம்ப்ளாயி எங்க தொழிலைத்தான் அவனுங்களும் செய்யறானுங்க, ஆனா எங்க சம்பளம் இவ்வளோ, அவங்க சம்பளம் கம்மி, இவ்வளவுதான் விட்னஸ். ஒருத்தம் கூட வரல. இந்த ஊர் தரித்திர பூச்ச ஊரா நல்ல ஊரா யோசனை பண்ணிப்போம். அதான் அன்பு சொன்னாரு. இந்த ஊருக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும் சொல்றது காரி தூக்கிட்டு போயினாரு. பழைய ராஜேந்திரனுடைய ஸ்டைல் அதுதான். பித்திர டேக்ஸா மகன்கள் என்ன பாவம் தொழிலாளிகள் 2003 பேசுறேன் அம்பேத்கர் நகர்ல. எல்லா அரசியல்வாதிகளும் பேசும்போது நானும் பேசுறேன். அவங்கள சொல்லி கூட அந்த தொழிலாளி பிள்ளைங்க தான் எனக்கு ஓட்டு போட்டது. இன்னைக்கு பிஜேஎம்எல்காரன் நோட்டீஸ் அனுப்புறான். அந்த அனுபவம் எல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு வாடகை கட்டணும், அது எப்படி? நீ காசு கொடுத்தா வாங்க மாட்டாராம். போன் பேன்னு ஒண்ணு வச்சுக்கிறான், அதுல போய் நீ காட்டணும். டேய், எனக்கே போன் பே தெரியாதுடா, நான் போன் பே பண்ண அவசியம் இல்லடா. என் பாக்கெட்ல எவ்வளவு காசு தான் அவ்வளவுதான் நான் செலவு பண்ணணும். அது நான் போன் பே கத்துக்கணும் எனக்கு அவசியமே இல்லை. இது கம்ப்யூட்டரைஸ் உலகம்ன்றான். அந்த கம்ப்யூட்டரைஸ் உலகங்கிறதுனால தான் ஸ்டாலின் தோத்தம். இவி பேட்ல கோல்மால் பண்ணி தான் விஜய் ஜெயிச்சது. அந்த இவி பேடைய லிஸ்டும் ஓட்டுக்கு போட்டுக்கிற லிஸ்ட்டை எண்ணி போடுறா ஈக்குவலாக்குதான் சேலஞ்ச் பண்ணாங்க இன்னைக்கு. சரி, இது ஒரு பங்கு வேணும். நம்ம கர்நாடகாவுக்கு தமிழ்நாடு அரசியல் நம்மளுக்கு அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோ. அது அண்ணாவுக்கும் அன்புக்கும் முக்கியமா இருக்கும். பட் எனக்கு ஆல் இண்டியா பிரசிடென்ட்னால கண்டிப்பா இதெல்லாம் நான் கவனிக்க வேண்டிய விஷயம் தான். அந்த மாதிரி 2 புள்ளியும் பெம்மல்ல வேலை செய்யறவங்க அந்த டீசல் புள்ளிகளுக்காக 2 பேர் விட்னஸ் பண்ணுங்க, கேஸை நான் ஒடிச்சு கொடுக்குறேன். இதுதான் நான் உங்களுக்கு சொல்றது. இதை யார் கேட்கணும்? டீசல் புள்ளி கேட்கணும். உன் சொந்தக்காரனே இருக்க மாட்டானா? உன் அக்கா புருஷன் இருக்க மாட்டானா? தங்கச்சி புருஷன் இருக்க மாட்டானா? உன் பெரியப்பா பிள்ளைங்க சித்தப்பா பிள்ளைங்க யாரும் இருக்க மாட்டாங்களா? 2 பேரும் வரமாட்டேங்கிறாங்க. சார், நாங்க போராட்டம் பண்ணுவோம், நாங்க உண்ணாவிரதம் உட்காருவோம், எல்லா தலைவர்களும் வாங்கினாக்கா எதுக்கு எல்லா தலைவரும் போகணும்? நீங்களே போராடுவோம். ஆனா நம்ம அந்த வேலையை செய்யறது இல்லையா? போனோம்னா நம்மளுக்கு தப்பா நினைச்சுக்கோங்க. நீ எம்எல்ஏ ஆயிடுவியா? நீங்க ஆயிடுவீங்களா? நீங்க அன்பு, நீ எம்எல்ஏ ஆயிடுவியா? நான் ஆக முடியாது. அந்த காலங்கள் மாறிடுச்சு, அந்த காட்சிகளும் மாறிடுச்சு, அங்க இருக்கிற ஜனங்கள் மாறிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் வேற. இன்னைக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? எப்படி இன்னைக்கு நிலைமை என்னன்னாக்கா, ஒரு அக்காவுக்கு பெத்த புள்ளிக்கு சோறு கூட போடாது, 100 ரூபாய் செலவு கூட காசு கொடுக்காது. 10 ரூபாய் பொடி போடணும்னு சொன்னா யார் வீட்டுலாம் உக்காந்துக்கின்னு ஊர் கதையை பேசிட்டு அந்த அம்மா சொல்ற வேலையை தான் செய்துட்டு, எம்மாடி ஒரு 10 ரூபாய் கூடயம்மா, பொடி கூட காசு இல்லைன்னா சரியா காய்த்த பொண்ணு அத்தை பொண்ணுன்னு சொல்லி ஒரு 10 ரூபாய் கொடுத்துதுன்னு வச்சுக்கோ. அந்த அம்மா பொடி போட்ட உடனே இந்த அம்மா கேரக்டர் கொடுத்தது யாருன்னு சொன்னாக்கா நல்ல கேரக்டர் இல்லாத கூப்பிடல. ஆனா இந்த அம்மா என்ன சொன்னா, ஊர் 1000 சொல்லிட்டு போய மாடி, நீ உன் வேலையை கவனி, ஏன்னா 10 ரூபாய் வருத. ஏழா ஜனம். அன்னைக்கு இருந்த ஜனம் அப்படி இல்லை, கொள்கையோடு இருந்தாங்க. 94 நான் வரும்போதோ கொள்கையுள்ள தாய்மார்கள் இருந்தாங்க. இன்னைக்கு கொள்கை கெட்ட தாய்மார்கள் 70% இருக்கிறாங்க. எப்படி ஜெயிக்க கேஜிஎஃப் காரன்? வெறும் வெங்கடேஸ்வரன் கோயில் வரைக்கும் தான் ஆட்டம். அதுல கூட பாதி பேர் அவங்க நம்மளுக்கு போடுறது இல்லை. அங்கேயும் தமிழ் இருக்கிறான். அந்த தமிழனா நினைக்கிறான் நான் முதலியார் தமிழன்றான், நான் நாயக்கர் தமிழன்றான், நான் செட்டியார் தமிழன்றான். வெறும் மாளிகை போன்ற கொரமண்டல் வரைக்கும் தான் தமிழன். இந்த தமிழன்றான். நான் சர்ச்சுக்கு போறேன் சார், ஃபாதர் என்ன சொல்றாரு அது கேட்டு தான் செய்வேன். அதுக்கு தான் இன்னைக்கு சென்சஸ் எடுத்துனுக்கிறோம். இந்த சென்சஸ்ல நீ தப்பு பண்ணன்னு வச்சுக்கோ, அது தண்டனை உனக்கு கண்டிப்பா இருக்கும். அவன் கேட்கறது நீங்க எவ்வளவு நாள் இருக்கிற, எவ்வளவு வருஷமா இருக்கிற, ஒப்பா பேர் என்ன, உன் ஜாதி என்ன, என் ஜாதி பறையன்,
இவர் கிறிஸ்டின் ஆயிட்டாராம். கிறிஸ்டின் ஆயிட்டு நான் கிறிஸ்டியனு, அவன் கிறிஸ்டின் தான் எழுதின்னு போவான். இப்போ பாப்புலேஷன் ஸ்டேட்டஸ் குறையுது இல்ல, இங்க அதிகமான கிறிஸ்தவங்கிறான் பறைய இல்லைன்னா. ஆனா அங்க பேசும்போதெல்லாம் தாழ்த்தப்பட்ட இன மக்கள் வாழ்கின்ற தங்க வயலில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எங்கே போவார்கள்? போய் கேள்றா, சர்ச்சில் இருக்கிற பாதரை எங்க போகணும் அவன் சொல்லுவான். அன்னைக்கு போட்ட ரோடு தான் மைனிங் சைட்ல, இன்னி வரைக்கும் அந்த அம்மா போடல. அந்த அம்மா கேட்க முடியாது, அந்த அம்மா மேல பையன். அதனால நான் என்னுடைய பணிவான வேண்டுகோள், இன்க்ளூடிங் அன்பு, அந்தந்த அண்ணன் சாருங்க, அந்தந்த கட்சிக்காரங்க தைரியமா ஒரு பப்ளிக் மீட்டிங் போடுவோம். நான் வாழல உட்காந்து பேசுறது ஓடு இல்லடே, நீ வெளியே வரணும், பப்ளிக் மீட்டிங் போடு, பேசு, எத்தனை மக்கள் வராங்க அவங்க கேட்கட்டும், எல்லாருக்கும் தெரியட்டும். ஒன்று நான் போடுறேன், நான் போட்ட பிறகாவது நீங்க போடுங்க, இல்ல நீங்க போடுங்க, அதுக்கப்புறம் நான் போடுறேன். அதான அரசியல். ஒரு 4 சேவத்துக்குள்ள உட்காந்துக்கிறது, அதுல முருகன் முறை ஆள்களாம் கூலி கிளாஸ் போட்டு உட்காந்துக்குவாங்க. இப்படி செய்வோம் அப்படி செய்வோம், எப்படியும் செய்யாதிரியாகவா தெருவுக்கு வந்து விடுற வீட்டுல ஆட்டு சல்லு கட்டின்னு காசு யார் போடுவான்? தெருவுக்கு வரணும், அங்க வந்து பார்த்தா தான் உண்மையா இது என்னன்னு தெரியும். இதெல்லாம் நானும் சேகர் அண்ணன் தானெல்லாம் உட்காரும்போது பேசுவோம், பேசிட்டு நல்லா சாப்பிடுவோம். இப்படி அப்படி இல்லை, நல்லா சாப்பிடுவோம், நான்வெஜ் தான். சாப்பிடும்போது தான் சில ஜோக்குகள்லாம் சொல்லி சிரிச்சுக்குவோம், மக்களை பற்றி சிந்திக்குவோம், இப்படி கீதுன்னு. இன்னைக்கு பிஜேஎம்எல் இப்படி அனுப்புகிறான் நோட்டீஸு. சார் இப்போ காலையில் வந்தாங்க சார், கெம்பராஜுடைய ஒய்ஃப் அவங்க பிள்ளைங்க 5000 ரூபாய் எடுத்துன்னு போய்க்கிறாங்க. அவங்க கட்ட வேண்டியது 36,000. 5000 ரூபாய் எடுத்துன்னு போனதுக்கு வாங்க மாட்டேன் நான். சரி 10,000 ரூபாய் எடுத்துன்னு போனுக்கிறாங்க பயந்துன்னு, அதையும் வாங்க மாட்டேன், 36,000 எடுத்துனா ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கூட அந்த மகனுக்கு நான் நோட்டீஸ் அனுப்புறேன் அப்படின்னா. எல்லா லீடரையும், எல்லா பொலிட்டிக்கல் லீடரையும், சோசியல் ஒர்க்கரையும், சோசியல் லீடர்ஸை நான் கூப்பிடுறேன். அவன் கூட்டு போட்டு 3 மணிக்கு மேல தான் பார்க்கணுன்றானா. இப்படி சொல்லித்தான் எம்டி பெங்களூருக்கு ஓடனா. இவனும் அதே மாதிரி ஓட்ட விடணும்னா எல்லா லீடரும் நம்ம ஒன்னா சேர்ந்து பெரிய தர்ணா பண்ணணும், எஸ்பிக்கு தெரியணும், டிசிக்கு தெரியணும். மகன் இவன் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, பெங்களூர்ல போய் உட்காரணும். எல்லா லீடரும் இவன் யார், நான் எங்கிருந்து வந்தவன், பொறி துண்டு 2 வருஷத்துக்கு லூட் அடிச்சு துண்டு அவன் வசூல் பண்ண போறவன். ஏழை ஒரு சின்ன குடிச்சு போட்டா போய் இடிக்கிறான். பெரிய பெரிய அப்சஸ் கட்டிக்கிறவனெல்லாம் இடிக்க சொன்னா நான் தான்டா கட்டுறான்னு சொன்னவனே. அந்த மாதிரி அது யாரும் அட்மின்ல இருக்கிறான்னா, அவன் பேரு தெரியுமா உனக்கு? ஒரு மலையாளி அன்பு, கிறிஸ்துவன், சர்ச்சி பில்லர் போட்டு கட்டுக்கிறாங்க, போட்டு அதை கண்டுக்க மாட்டேங்கிறான். ஏழைகள் என்ன கேட்டாக்கா டெல்லியில இருந்து பர்மிஷன். இவனை எதை கைட்டு நடிக்கணும்? இவன் நினைச்சுக்கிறான் போலீஸ் கிட்ட போயிட்டோம்னா எஸ்பி பாதுகாப்பு கொடுக்குவாரு, நம்ம எல்லாம் பயந்து கொண்டோம். நான் என்ன முதல் கொண்டு இங்க இருக்கிற எல்லாருமே லீடர் தான், நாங்க உட்காடுறோம், நீ அதுக்கு பதில் சொல்றது வெளியே வரணும். வரலன்னாக்கா கேட்டு நாங்க பூட்டு போடுவோம். ஆளுக்கு ஒரு பூட்டு, ஒவ்வொரு கட்சிக்காரர் ஒரு பூட்டு போட்டு சாவி போடுவோம். பதில் சொல்ல வேண்டியது எஸ்பி, பதில் சொல்ல வேண்டியது டெப்டி கமிஷனர். இன்னும் நம்ம எதுவும் இறங்காதனால திமிரு ஜாஸ்தி. இந்த திமிரு அதனால்தான் பக்தவசன் நல்லவரும் கெட்டவரும் அந்த ஆள் செத்து போட்டாரு. நான் ஒரு மீட்டிங் போட்டவன் ஒரு மீட்டிங் போடுவேன், ஆள் பார்ட்டியை சேர்க்குவாங்க. இன்னைக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை சார், இருக்கிறாங்களா சார் யாருன்னா? அதனால அப்போ எல்லாம் ஆள் பார்ட்டியெல்லாம் சேரும் போது அன்பு எல்லாமே இருப்பாங்க. நான் மட்டும் சேர மாட்டேன், எதிர்த்து என்ன தான் பேசணும் அவங்க. நான் தான் அரசியல் இருக்கிறோம், அப்போ நான் அந்த பதவியில் இருக்கிறேன், அதனால அவங்க பேசுறாங்க. அதுக்கு நான் அதை சேலஞ்ச் பண்ணணும், அவன் தான் லீடர். அதே போல பக்தவச்சல் எம்எல்ஏ ஆகும் போதுதான் நான் புரட்சி பண்ணிக்க. நீங்க பெங்களூர்ல இருந்து 48 பஸ் எடுத்துட்டு போய் ஒரு போராட்டம் பண்ணி 2003ல 2004ல தான் ஜெயிச்சு. இதெல்லாம் இல்லாத போறதுனால யார் வேணாலும் இங்க வரலாம், கதவு திறந்து வச்சுட்டு தான் கண்டவெல்லாம் புருஷன் அந்த ஊர்ல நொடிக்கிறாங்க. அந்த நேமாச்சு தங்க வயல். சிந்திச்சு பாருங்க, வரப்போற கவுன்சிலர்லாவது இந்த முனிசிபாலிட்டி பாடியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நல்லொன்னு சிந்திக்கா. எவ்வளவு கொடுத்தாமா, எனக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்னாக்கா அதுக்குதான் நக்கின்னு போனோம், நாரின்னு போகணும். இதுக்கு மேல இன்னும் கேவலமா நான் பேசணுனாக்கா பப்ளிக் மீட்டிங் தான் பேசுவேன், எனக்கு பயம் இல்லை. வெறும் அற்ப காசுக்கு ஓட்டு போட்டு இந்த ஊரை கொள்ளடிக்கிறவங்க 30% நல்லவங்கிறானுங்களே, 30% வாலிபங்கிறானே, அவனை யார் காப்பாத்துறது? அதுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் போராட்டம் பண்ணணும் என்று கூறி நாங்கள் அடிக்கடிக்கு பேசுவோம். அதனால என் அன்பு சகோதரர் சேகர் அண்ணன் அன்பானவர், நல்லவர், பாசமானவர். அவருக்காக பேசுறதுக்கு
இங்க உட்காந்துக்கிறவங்க எத்தனையோ பேர் அவங்கவுங்க வேலையில எல்லாம் விட்டுட்டு வந்து உட்காந்துக்கிறாங்கன்னா யாருக்கும் வேலை இல்லை, நஷ்டம் இல்லை. எல்லாரும் பிஸியா தாங்கிறாங்க. இருந்த போதிலும் அவர் மேல இருக்கிற மரியாதைக்கும் அவர் மேல இருக்கிற அன்புக்கும், அவர் மேல இருக்கிற அன்பு அத்தனையும் அந்த துணையாருக்கு போய் சேரும், அவங்க பிள்ளைங்களுக்கு போய் சேரும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பீம்.